இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. अपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्. ஸ்ரீராமச்சந்திரனை இந்த காலை வேளையில் வணங்குவோம். எத்தனை முறை வணங்கினாலும் ஆனந்தம் கொடுக்கக்கூடியது ராமனின் திருவடிகள். ராமனுடைய பாதத்தை திருவடின்னு சொல்லுகிறோம். வைணவ மரபில் கருடனுக்கு பெரிய திருவடி என்னும் பெயர் உண்டு. அதே போல ஹனுமான் ஆஞ்சநேயருக்கு திருவடி என்னும் திருநாமம் உண்டு. தாசனாய், சகா தோழனாய், அமரும் ஆசனமாய், பறப்பதற்கு வாகனமாய், இப்படி எத்தனையோ விதங்களில் பெரிய திருவடி கருடன் பகவானுக்கு தொண்டு புரிகிறார். அதேபோல் ஆஞ்சநேய சுவாமியும் ராமனுக்கு தூதனாய், மதியூக மந்திரியாய், சிறந்த படை வீரனாய், தூக்கிச் செல்லும் வாகனமாய், உயிரையே காத்து கொடுக்கும் பிராண வாயுவாய், இப்படி பல முகங்களோட தொண்டு புரிந்துள்ளார். அந்த ஆஞ்சநேயரை எங்கு சென்று எத்தனை கோயில்களில் எத்தனை முறை தரிசித்தாலும் மேலும் மேலும் தரிசிக்க வேண்டும்ங்கிற ஆசையே மிகும். நாம் பல ஆஞ்சநேயர் கோயில்களை தரிசித்து வருகிறோம். அந்த வரிசையில் சென்னை கொட்டிவாக்கத்தில் AGS காலனியில் உள்ள பக்த ஆஞ்சநேய சுவாமி ஆச்சரியமான கோவில் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றும் செவ்வனே பராமரிக்கப்பட்டு வருகிறது. சுத்தமாக இருக்குமானால் கோயிலில் இன்னும் சற்று நேரம் அமர வேண்டும் என்கிற ஆசை வரும். பல கோயில்களும் சுத்தமாக நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. தியான மண்டபம் கோவிலே இருக்கலாம். பிராகாரங்களில் அமர்ந்து கூட நாம தியானிக்கலாம். சின்ன நந்தவனம் தோட்டம் இருக்குமானால் இன்னும் நன்றாக இருக்கும். அது அத்தனையுமே இந்த திருக்கோயிலில் காணலாம். கோயிலுக்குள்ளே புகுகிறோம். ஆச்சரியமான விமானம். விமானத்தை சுற்றி இருக்கும் பிம்பங்கள், அதாவது விக்கிரகங்களில் கருடன் விக்கிரகம், ஆஞ்சநேயர் விக்கிரகம், ராமன் எழுந்துருளி இருப்பது, இவை எல்லாவற்றையும் தரிசிக்கிறோம். பஜனை பண்ணும் திருக்கோலத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் வலது கையிலும் இடது கையிலும் வாத்திய கருவிகளை ஏந்தி கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலேயே ராமசங்கீர்த்தனம் பண்ணுகிறார். அருகே ராவணனுக்கே உபதேசித்த தைரியத்தோட வாளை சுருட்டி ஆசனமாக வைத்துக் கொண்டு அதன் மேலே அமர்ந்திருக்கிறார். தனித்தனியாக ஹனுமான்கள் பல சந்நிதிகள் எழுந்துள்ளி உள்ளார்கள். இதோ சாந்த ஆஞ்சநேயர். திருமுகத்தில் நிம்மதி, தூய்மை, சாந்தி தவழ வலது கையால் அபயம் அளித்துக் கொண்டு உள்ளார். அடுத்தது சஞ்சீவி ஆஞ்சநேயர். ஓர் கையால் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு ராமனையும் லக்குவனையும் காப்பாற்ற வேண்டும் என்று பறந்து வருகிறார். இதோ பஞ்சமுக ஆஞ்சநேயர். 5 முகங்கள், 10 கைகள். பிரதானமா பஞ்சமுகன்னு சொன்னால் ஹனுமானுடைய முகம் ஒன்னா இருக்கும், வராகர் மற்றொரு முகமா இருக்கும், ஹயக்ரீவர் ஒரு முகமாக இருக்கும், நரசிம்மர் ஒரு முகமாக இருப்பார், கருடன் ஒரு முகமாக இருப்பார். இப்படி பல திருக்கோணங்களில் அவரவர்களுக்கு உண்டான சக்தியோடு எழுந்துள்ளி உள்ளார். அடுத்த ஆஞ்சநேயர்
யோக ஆஞ்சநேயர் அமர்ந்து கொண்டு ராமனுடைய திருமேனியே திருவுள்ளத்தில் நிறுத்தி வாயார முணுமுணுக்கிற துவனியில் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சிறந்த யோகி. கடைசியாய் வீர ஆஞ்சநேயர் கதையை தோளில் வைத்துக் கொண்டு ராமனுக்காக போரிட்டு ஜெயித்து கொடுத்த ஆஞ்சநேயர். இப்படி வரிசையாக இவர்களை தரிசித்துக் கொண்டு இதோ துளசி மாடத்தை வலம் வருகிறோம். இடத்தின் தூய்மையை பார்த்தாலே சற்று நேரம் உட்கார வேண்டும் என்று தோன்றுகிறது. நடுவிலே துளசி மாடம், அதை சுற்றியும் துளசி வளர்த்து அதற்கென்று கதவும் போட்டு வைத்துள்ளார்கள். இதோ அருகிலே இருக்கும் நந்தவனம், பல வர்ணத்தில் இருக்கும் செடிகள், பூக்கள் பறிக்கப்பட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. எல்லா கோயில்களிலேயும் நந்தவனத்தை பராமரிக்க வேண்டும். அங்கிருக்கும் குளம் புஷ்கரணி, அது தூர் வாரப்பட்டு எந்த ஆபாசமும் இல்லாமல் நீர்நிலை ஜலாசயமாக போற்றப்பட வேண்டும். ஒரு பக்கம் தோட்டம், ஒரு பக்கம் குளம். இந்த ரெண்டும் நன்றாக இருக்குமானாலே ஒரு க்ஷேத்திரத்துக்கு மகாத்மியம், தூய்மையும் அதற்கென்று ஒரு தனிச்சிறப்பும் வந்துவிடும். நந்தவனத்தை சேவித்துக் கொள்கிறோம். சுதை வடிவத்தில் திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயார் உள்ளார்கள். ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் சேர்ந்து எழுந்தருளி உள்ளார்கள். இவர்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு இனி முக்கியமான ஆஞ்சநேயரையும் ராமரையும் தரிசிக்க வேண்டும். அது அடுத்த நாள் சந்திக்கும் போது செய்வோம். இப்போதைக்கு கிஷ்கிந்தா காண்டத்தின் 24வது சர்க்கத்தில் உள்ளோம். வாலி மாண்டான். அது கண்டு பொறுக்கவில்லை சுக்கிரீவனுக்கு. இவன்தான் தமையனிடத்திலிருந்து மனைவியை மீட்க வேண்டும், அரசை மீட்க வேண்டும் என்பதற்காக ராமனிடத்தில் உதவி கேட்டான். ராமனும் இவன் பக்கத்தில் இருக்கும் நீதியை உணர்ந்து இதோ வாலியை கொண்டு முடித்தான். ஆனால் சுக்ரீவனுக்கு தற்போது தோன்றுகிறது அர்ஜுனனுடைய அதே மனநிலை. நான் ஏன் உறவுக்காரர்களை கொன்று அரசை ஆள வேண்டும்? நல்ல வேளை, இங்கே சண்டை முடிந்த பிற்பாடுதான் சுக்ரீவனுக்கு தோன்றி இருக்கிறது. ஆனால் அர்ஜுனனுக்கு சண்டை தொடங்கும் போதே தோன்றிற்று. ஆனாலும் கண்ணன் விடவில்லை. கீதையை உபதேசித்து இந்த போர் எவ்வளவு தார்மீகமான போர், இந்த அறப்போரை நடத்தித்தான் தீர வேண்டும் என்ன அர்ஜுனனுக்கு கீதை மூலமாக உபதேசித்தார். கிட்டத்தட்ட அதே நிலைதான். சுக்ரீவன் பயந்தான். நான் ஏதோ தவறிழைத்து விட்டேன், அண்ணனை கொன்றேன், அரசுக்கு குற்றம் புரிந்தேன், நானும் பாபத்தை தேடிக்கொண்டேன். ஆகவே இனிமேல் நான் இந்த அரசை ஆளக்கூடாது. ராமா, நான் காட்டுக்கு போகிறேன். இந்த குரங்குகள் உனக்கு சீதையை தேட உதவுவார்கள், என்னை விட்டுவிடு என்று புலம்ப ஆரம்பிக்கிறான். ச பாஷ்பூர்ணேன முகேன பஷ்யன் க்ஷணேன நிர்விண்ண மனா மனஸ்வி ஜகாம ராமஸ்ய சனை சமீபம் விருத்தேர் விதா சம்பரிதூயமானா. அண்ணன் கீழே விழுந்திருக்கிறதையும் தன்னுடைய அண்ணி தாரை வந்து அவன் மேல் விழுந்து அழுவதையும் பார்த்த சுக்ரீவனுக்கு மனம் பிசைந்தது. அதனால் தான் ஓடோடி வந்து ராமனிடத்தில் வேண்டுகிறான். நான் குற்றம் புரிந்து விட்டேன், எனக்கு இப்போதுதான் உண்மை தெரிகிறது, இனிமே நாட்டை ஆள்வதில் விருப்பமில்லை. யதா பிரதிஜாதம் இதம் நரேந்திர கிருதந்த்வயா திருஷ்டபலஞ்ச கர்ம மமாத்ய போகேஷு நரேந்திர சூனோ மனோநிவிருத்தம் ஹத ஜீவிதேன. இப்படி கொன்று வாழ்வதில் என் உள்ளம் செல்லவில்லை. ராமா, நான் இங்கிருந்து புறப்பட்டு காட்டுக்கு ஏகுகிறேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சுட்டேன். ஹதேன் ருபே சம்சயிதேங்கதேச்ச ந ராமராஜ்யே ரமதே மனோமே. என்னுடைய அண்ணன் அழிந்து தம்பிக்கு பட்டமில்லாமல் போய் ஜனங்களெல்லாம் தவிப்பதை கண்ட எனக்கு அரசாழ்வதில் விருப்பமில்லை. குரோதாது அமர்ஷாது அதி விப்ரதர்ஷாது பிராதுர் வதோமே அனுமத புரஸ்தாது. ராமா, நீ கேட்கலாம், பின் எதற்காக அண்ணனோட என்ன சண்டை போட அனுப்பிச்சாய்? ஏன் அவனை கொல்வதற்கு சம்மதித்தாய்? சொல்கிறேன். சடக்கென்று வந்த கோபம், இனம் புரியாத ஒரு கோபத்தாலே
அண்ணனை கொன்று மனைவியும் அரசையும் மீட்க வேண்டும் என்று கூறிவிட்டேன். அமர்ஷாது தேவையற்ற பகைமை, பொறாமை. இவனுக்கும் எனக்கும் என்ன? அவன் அண்ணன், நான் தம்பி. ஆனா ஏனோ பகம பாராட்டினேன், பொறாமப்பட்டு விட்டேன். இந்த சிறு காரணங்களால் தான். இது உங்களுக்கெல்லாம் பெரிய காரணம் ராமா. நாங்கள் குரங்கு கூட்டம். கோபம் வராதா? பகை வராதா? ஓரிடத்தில் இருக்கக்கூடிய இறை உணவுக்கு 2 பேர் அடித்துக் கொள்ள மாட்டோமா? மனிதர்களாக நீங்கள் பண்ண மாட்டீர்கள். அதுவே இப்ப கலியுகத்துல மெதுமெதுவே தொடங்கி வருகிறது. சொல்றார்களோ இல்லையோ, செய்தித்தாளை பிரிச்சு பார்த்தால் ரிசோர்சஸ் குறைந்து கொண்டே போகிறது. ஏன் இப்ப விலை எங்கெங்கயோ ஏறுறதுனால் இருப்பு குறையிறது, டிமாண்டு நிறைய இருக்கு. அப்ப தானே விலை ஏறும். மக்கள் கையில பணமும் அதிகமா இருக்கு. ஆனா விவசாயம் குறைந்து கொண்டு வருகிறது. விவசாயம் குறைந்து அப்ப பொருள் வரத்து குறைஞ்சிடும். கையில பணம் நிறைய இருக்கு. குறைச்சலான பொருளுக்கு நிறைய பணம் இருந்ததுன்னா கொடுத்து வாங்க மாட்டோமா? அதனால விலை ஏறிக்கொண்டே போகிறது. இப்படித்தான் நானும் செய்தேன். குரோதாத் அமர்ஷாத் அதி விப்ரதர்ஷாத் பிராதுர்வதோமே அனுமதய புரஸ்தாத் ஸ்ரேயோத்யமன்யே மம சைல முக்கியே தஸ்மின் ஹி வாசச்சிரம் ரிஷ்யமூகே யதா ததா வர்த்தயத ஸ்வவிருத்யா நியமம் நிகத்ய திருதிவஸ்ய லாபா. இனிமே எனக்கு சொர்க்க பூமி கொடுத்தால் கூட வேண்டாம். நான் ரிஷ்யமூக மலையில் நிம்மதியாக இருந்து விட்டு போகிறேன். என்னை அடிக்கும் போது கூட அண்ணன் அறிவுரை செய்தான், நான் தான் கேட்கவில்லை. நான் இப்ப அண்ணனை கொன்று விட்டேன். ஆனா ஒரு பெரிய மரக்கலையை பெயர்த்தெடுத்து என்னை அடித்தான். நான் கலங்கி போய் விழத்திருந்தேன். அப்போது வாலி கூறினான், நான் உன்னை கொல்லுவதா இல்லை, ஓடிப்போ, ரிஷமூக மலையில போய் ஒளிந்து கொள். ஏன் என்னிடத்தில் வருகிறாய்? நான் தான் உன்னை விரட்டுட்டேனே என்று சொன்னான். ராமாவன் நினைத்திருந்தால் அதே நிமிடம் என்னை கொண்டிருக்கலாம். ஆனா எங்க அண்ணா என்னை கொல்றதுக்கு பார்க்கல. ஆனா நான் அவனை கொல்லுவதற்கு திட்டம் திட்டி விட்டேன். அப்ப எவ்வளவு பெரிய குற்றமாயிற்று. வதோகி மே மதோ நாசீத் ஸ்வமாஹாத்யம் வதிக்ரமாத் மாமாசீத் மமாசீத் புத்தி தௌராத்மியாத் பிராணஹாரி வதிக்ரமஹ த்ருவசாகாவபக்னோஹம் முகூர்த்தம் பரிநிஷ்டவான் சாந்தயித்வா த்வவேனோக்தௌ ந புனః கர்த்தும் அர்ஹசி. அவன் என்ன அடிக்க வந்த போது கூட பார்த்துத்தான் அடித்தான், உயிரை வாங்குவதற்காக அடிக்கவில்லை. மயா குரோதஸ்ச காமஸ்ச கபித்வஞ்ச பிரதர்சிதம். நான் என் கோபத்தை காட்டுட்டேன், காமத்தை காட்டினேன், நான் குரங்கு என்பதை வெளிப்படுத்தி விட்டேன். அச்சிந்தனீயம் பரிவர்ஜனீயம் அனிப்சனீயம் ஸ்வனவேக்ஷணேயம் பிராப்தோஸ்மி பாப்மானமிதம் வயஸ்ய பிராதுர்வதாத் துவாஷ்டவதாதிவேந்திரஹ. மேலும் கூறுகிறான், அச்சிந்தனீயம், நான் பண்ணிருக்கிற காரியத்தை எந்த நல்லவனும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். பரிவர்ஜனீயம், கண்டிப்பாக தள்ளத்தக்க செயல். அனிப்சனீயம், விரும்பத்தகாத செயல். ஸ்வனவேக்ஷணீயம், பிராப்தோஸ்மி பாப்மானமிதம் வயஸ்ய, இப்படி ஒரு தாழ்ந்த செயலை செய்து பாவங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். ராமா, இனி நான் சம்பாதிப்பதாக இல்லை. நார்காமி சம்மானம் இமம் பிரஜானாம் ந எவ்வராஜ்யம் குதையேவ ராஜ்யம். இளவரசி பட்டம் வாங்கிக்கிறது கூட எனக்கு யோக்கியதை இல்லை. அப்படி இருக்கிறச்சே நான் எங்க அரசனாக பட்டம் கட்டிக்கொள்ள என்னும் பலவாறாக சுக்கிரீவன் புலம்பினால் ராமரிடத்தில் விண்ணப்பித்தான். மேலே அங்கதனுடைய ஏற்றம் சொல்லுகிறான். சுத சுலப்ய சுஜன சுவஷ்யா குதஸ்து புத்திர சதிருஷோங்கதேன நச்சாபி வித்யேத ச வீரதேசா யஸ்மின் பவேத் சோதர சன்னிகர்ஷா. சுதஹ சுலப்யஹ சுஜனஹ சுவஷ்யஹ. அங்கதன் இருக்கிறாரே, வாலி சொன்னபடி கேட்பான். அவன் என்னென்ன விருப்பப்பட்டானோ நிறைவேற்றுவான். சிறந்த வீரன், வயதில் இளையவன். இப்படிப்பட்ட அங்கதனையும் நான் கெடுத்து அநாதனாக்கி விட்டேனே. நச்சாபி வித்யேத ச வீரதேசா யஸ்மின் பவேத் சோதர சன்னிகர்ஷா. அத்யாங்கதோ வீரவரோ ந ஜீவேத் ஜீவேத மாதா பரிபாலனார்த்தம். எப்ப வாலி மடிந்தானோ இனி பிள்ளை வாழமாட்டான், அங்கதன் மடிவான். பிள்ளைய பறிகொடுத்தால் தாரை மட்டும் இருக்க போகிறாளா? அப்ப தாயையும் மகனையும் பறிகொடுத்தோம். ஏற்கனவே அண்ணன் இறந்து விட்டான். மக்கள் அத்தனை பேரும் துடிக்க போகிறார்கள். இதுக்கெல்லாம் நான் தானே காரணம். சோகம் பிரவேக்ஷாம் அதிதீப்தமக்னி பிராத்ராஜ புத்திரேண சக்கியமிச்சன் இமே விசேஷந்தி ஹரிப்பிரவீராக சீதாம் நிதேசே பரிவர்த்தமானாக. இப்படியாய் அனைத்து குற்றங்களும் என் தலையில தான் இருக்கு.
ஆகவே நான் தற்கொலை பண்ணி கொள்ள போகிறேன், சிதை மூட்டி அதிலே குதித்து என் உயிரே விடப் போகிறேன் என்கிற அளவுக்கு சுக்ரீவன் அழுகிறான். ராமன் என்ன செய்வார்? இவன் சொன்னபடிக்குத்தான் வாலி அழித்தார், ஆனா இவனோ அழுகிறான். ராமன் என்ன பதில் சொல்லுகிறார்னு கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.